ஹாய், இன்றைக்கான ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவையில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேருனா 545. இதில் 543 ப்ளஸ் நம்ம 2 ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பேர் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார், ஆங்கிலோ இண்டியன்ஸை தேர்ந்தெடுப்பார். ஸோ இந்த 543 மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. நெக்ஸ்ட் கொஷின், மாநிலங்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவை அப்படின்னா மொத்தம் 250. 238 ப்ளஸ் 12 இங்கேயும் போவாங்க. இதில் 1/3 பார்த்திங்கன்னா 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. மக்களவையினுடைய ஆட்சி காலங்கள் பார்த்திங்கன்னா 5 வருடம், மாநிலங்களவைக்கு 6 வருடங்கள். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் தமிழை நீதிமன்ற மொழியாக்கிய நாள். ஸோ தமிழ்நாட்டில் தமிழை நீதிமன்ற மொழியாக எப்போ மாற்றினாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1, 2014. நெக்ஸ்ட் கொஷின், மദ്രാஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ தமிழ்நாடுன்னு எப்போ நேம் மாற்றினாங்க அப்படின்னா ஜனவரி 14, 1969. நெக்ஸ்ட் கொஷின், ஈரவை கொண்ட மாநிலங்கள். ஸோ 2 மக்களவை, அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே 2 அவை இருக்கும். அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா. ஸோ இந்த 5 ஒடிஷாவும் சேர்ந்து வரும். ஸோ ஒடிஷா மொத்தம் இந்த 6 ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஈரவை கொண்ட மாநிலங்கள் ஆந்திரா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா. ஸோ இந்த ஈரவை முறை எந்த நாட்டின் அந்த சட்டங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கா, பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. ஸோ இந்த நாட்டினுடைய சட்டங்கள்லேருந்து தான் இந்த ஈரவை அமைப்பை எடுத்து நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 6th கொஷின், இந்திய அரசின் தலைவர் யார். இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய அரசாங்கத்தின் தலைவர். அரசாங்கத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கம்னு வரும்போது பிரதமர். இதே தான் மாநிலங்கள்லேயே எடுத்துக்கணும். ஸோ மாநிலத்தினுடைய அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இங்கே பிரதமராக, அப்போ இங்கே முதலமைச்சர். மாநில லெவலில், ஸ்டேட் லெவலில் கேட்கும்போது முதலமைச்சர். நெக்ஸ்ட் கொஷின், முதல் 5ஆண்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. முதல் 5ஆண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1951லேருந்து 56 வரைக்கும் முதல் 5ஆண்டு திட்டம். எதை வளர்ச்சி அடைய அப்படின்னா விவசாயம். ஸோ விவசாயம் தான் மெயின் தீம். ஸோ விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு முதல் 5ஆண்டு திட்டம் 1951லேருந்து 1956 வரைக்கும். நெக்ஸ்ட்டு, தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது. நெருக்கடி நிலை யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இந்த தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதனோட பிரிவு பார்த்திங்கன்னா பிரிவு 352. ஸோ குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார் தேசிய நெருக்கடி நிலை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். பிரிவு 352. நெக்ஸ்ட்டு, லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்த லோக் அதாலத் சட்டம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் 1982 குஜராத்தில் கொண்டு வந்துட்டாங்க. குஜராத்தில் ஜூனாகர் அப்படின்ற பிளேஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஜூனாகர். ஸோ இந்த நேம் மாறி இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜூனாகரா இல்லை நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ 1982 குஜராத்தில் கொண்டு வந்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டில்னு பார்த்திங்கன்னா 1986 கொண்டு வந்தாங்க. அப்போ இது சட்டமாக இல்லை. அப்போ இது எப்போ சட்டமாக்கப்பட்டது அப்படின்னா 1987 தான் இதனுடைய சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த பிரிவு அப்படின்னா 39A அப்படின்ற சட்டப்பிரிவில் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ 1987. ஆனால் ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தினது 82, தமிழ்நாட்டில் 86, சட்டமாக கொண்டு வரப்பட்டது 1987. ஸோ இந்த லோக் அதாலத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அல்லது விரைவு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.